வெல்கம் டு ஒன்லி ராமராஜன் யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல விஜயகாந்த் சாரோட நடிக்கிறதுக்கு 2 வாய்ப்புகள் கிடைச்சிச்சு. அந்த 2 வாய்ப்புகளையும் ராமராஜன் அவர்கள் வேணாம்னு சொல்லியிருக்காரு. நான் எதுக்கு வேணான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு ஒரு பேட்டியில சொல்லியிருக்காரு. அதை பத்தி தான் இன்னைக்கான வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். அப்ப இருந்த ரஜினி கமலுக்கு டஃப் கொடுத்து நடிக்கிற அப்படின்னா நம்ம ராமராஜன் அவர்களை தவிர வேற யாருமே கிடையாது. உங்க எல்லாருக்குமே தெரியும் நம்ம ஒரு நல்ல ஒரு திரைப்படம் எந்த அளவுக்கு ஹிட் அடிச்சிச்சு நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அந்த ஒரு திரைப்படத்தோட வெற்றிக்கு அப்புறமா அந்த திரைப்படத்தோட இயக்குனர் ராமராஜனுக்கு போன் பண்றாரு. இந்த ஒரு திரைப்படம் நல்லா வந்திருக்கு, மக்கள் கிட்ட நல்லாவே பேசப்பட்டிருக்கு, அடுத்ததான் நம்ம சிங்கப்பூருக்கு கிளம்ப போறோம், ரெடியாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு டைரக்டர். ரொம்ப சந்தோஷமா ராமராஜன் அவர்கள் கிளம்புறாரு சிங்கப்பூருக்கு. ராமராஜன் அவர்கள் சொல்றாரு இந்த திரைப்படத்துல நடிகை யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு டைரக்டர் நதியான்னு சொல்றாங்க. நதியா மட்டும் இல்லாம இந்த ஒரு திரைப்படத்துல இன்னொரு நடிகர் நடிக்கிறான்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கு ராமராஜன் அவர்கள் யாருன்னு சொல்லிட்டு கேக்குறாரு. அதுக்கு டைரக்டர் விஜயகாந்த் சொல்றாரு. ராமராஜனுக்கு ஒரு நிமிஷம் பக்குன்னு ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். ராமராஜன் டைரக்டர் கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னா, நம்ம ஒரு நல்ல ஒரு திரைப்படம் எடுக்கும்போது நீங்க என்ன சொன்னீங்க, நீ நடிக்கிற 70 சீன்லயும் ஒன்ன வச்சு மட்டும் தான் இருக்கும், ஆனா நீ இல்லாத அந்த 10 சீனு கூட உன்னை பத்தி தான் நிறைய பேர் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னீங்க. என்ன முதல் படத்துல அறிமுகப்படுத்திட்டு 2வது படத்துல செகண்ட் ஹீரோ நடிக்க சொன்னா எப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாரு. ராமராஜன் சொன்னதுக்கு அப்புறம் விஜயகாந்த் கிட்ட இதை பத்தி எதுவுமே பேசல. சில வருடங்கள் ஆகுது. அப்ப விஜயகாந்த் நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது. இந்த வாய்ப்பு வரக்கூடிய சமயத்துல விஜயகாந்த் சார் பீக்ல இருந்தாரு. அவரோட திரைப்படத்தில் நடிச்சோம் அப்படின்னா நம்ம 2வது ஹீரோவா தான் நடிக்கிற மாதிரி வரும்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாய்ப்பை மறுத்துட்டாராம். நான் விஜயகாந்த் படத்தில் நடிக்கல அப்படிங்கறது விஜயகாந்துக்கு தெரியும், நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா அதை பத்தி ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் என்கிட்ட பேசினதே கிடையாதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இப்படி நடந்ததுக்கு உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. வீடியோவை முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல கமெண்ட் பண்ணுங்களோட பேர்லாம் வாசிக்கலாம். ஃபர்ஸ்ட் கமெண்டா தங்கம் ஆனந்தராஜ், 2வது கமெண்டா ஸ்டார் மீடியா, 3வது கமெண்டா ஈஸ்வரமூர்த்தி, 4வது கமெண்டா கண்ணன், அடுத்த கமெண்டா ராம் ராஜன், அடுத்த கமெண்டா டியா, அடுத்த கமெண்டா சுபாஸ்கரம் எல்டர்கர். நம்ம வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். இன்னொரு புதிய வீடியோ உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.